ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஏன் இது வரலன்னா மாநிலத்தோட அந்த வருமானத்தை பாதிக்கும்னு இதை கொண்டு வரல. முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பாருங்க 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எது வரல? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு அண்ட் வெயிட் லிஸ்டட் ஃபார் த ஃபியூச்சர் இன்க்ளூஷன் அண்டர் ஆர்டிகல் 279A. அண்ட் இதுல என்ன அப்படின்ட்டுனா இப்போ இந்த 279A அப்படிங்கிறது எதை பத்தி மீன் பண்ணுது? ஜிஎஸ்டி கவுன்சில். முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்து முடிவு பண்ணுனா உடனே பெட்ரோல் எதுல வந்துரும் அப்படின்ட்டுனா ஜிஎஸ்டி லிஸ்டுக்குள்ள வந்துரும். அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்ம வந்து எந்த விதமான ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்து முடிவு பண்ணா போதும். ஆனா ஆல்கஹால ஜிஎஸ்டி லிஸ்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. அதே போல எலக்ட்ரிசிட்டி மாநில அரசு தான் இதோட வரியை வாங்கிக்குது, வரி விதிப்பு எல்லாம் பண்ணுது. அதனால அது மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் சொல்லி நம்ம என்ன பண்ணல, எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரல. டொபாக்கோ வந்து அண்டர் ஜிஎஸ்டி தான். சென்ட்ரல் ஆல்சோ ரிட்டைன்ஸ் த ரைட் டு லெவி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. இது என்ன பண்றாங்க அப்படின்ட்டுனா அந்த சின் இதுக்குள்ள கொண்டு வந்து நிறைய வரி விதிக்கிறதுனால அதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள, ஏன்னா 28% தான மேக்ஸிமம் ஸ்லாப் இருந்தது, அதுவும் இப்பெல்லாம் வந்து 18% வந்துருச்சு. சோ அதனால அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு இதுக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த சின் அண்ட் லக்ஸரியை வந்து வேற ஒரு இதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. பட் வரி விதிக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த டொபாக்கோ இதுக்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் இதா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜிஎஸ்டில உங்களை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தோட இது இருக்கு. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி அப்ளியேட் ட்ரிபுனல்னு ஒன்னு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து அப்ளை பண்றதுக்கு ஜிஎஸ்டிஏடி அப்ளியேட் ட்ரிபுனல் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? தீர்ப்பாயம் அப்படின்னு. ட்ரிபுனல் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தீர்ப்பாயம். 2026 இருந்து டு ஹேண்டில் டிஸ்பியூட் ரெடியூசிங் த பேக்லாக் இன் ஹை கோர்ட். கோர்ட்டுக்கு போய் அந்த நேர விரயம் இல்லாம அதை ஹேண்டில் பண்றதுக்காக ஜிஎஸ்டிஏடி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ் டு என்ஷூர் பிசினஸ் பாஸ் த பெனிஃபிட் ஆஃப் டாக்ஸ் ரெடக்ஷன் டு கன்சியூமர்ஸ். அதாவது இப்போ வரியை குறைச்சிட்டாங்க. வரியை குறைச்சிட்டதுனால இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸை நிறுவனங்கள் லாபமா வந்து சம்பாதிக்காம அது உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்கான ஒரு இதையும் ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது இப்போ 28% இருந்து 18% வரியை குறைக்கிறாங்க போது 18% 10% வரி வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நிறுவனங்கள் என்ன பண்றது? பழைய டாக்ஸேஷன்லேயே சேல் பண்ணி நிறைய லாபம் பார்க்காம அது உண்மையிலேயே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்களா அப்படின்னு பாக்குறது. ஸோ சிம்பிளி புட், ஜிஎஸ்டி ரிலேட்டடா 1 July 2017 implementation date and it is the GST day.